எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லா பசங்களும் சைட் அடிப்பாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சும்மா வழியை மறைச்சிட்டு இருக்கும்போது சும்மா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விட்றீங்களா அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் எடிட் பண்ணுறதுக்கு வந்து கேன்யூ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லா சுச்சுவேஷனுக்குமே வந்து ரஹ்மான் சார் மியூசிக் கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்லேயே வந்து இருந்து பார்க்கும் போதே அண்ட் என்னோட எல்லா இதுலேயுமே வந்து க்ளோரி டு காடுன்ற ஒரு கோட் வைப்பேன். அது வந்து எல்லா புகழும் இறைவனுக்குன்னு வந்து சார் சொன்ன அந்த ஒரு விஷயத்த வந்து நான் வந்து ஐ ஃபாலோ தட். இஸ் அ பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு மீ. எனக்கு இதுக்கு மேலே வந்து அதான் எனக்கு ஐம் ஸ்பீச்லெஸ். நான் படம் பார்த்தேன், ஒரு ஒரு விஷயமும் வந்து பெயிண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் த ரைட்டிங் அண்ட் த எஃபர்ட் இஸ் புட் இன் டு தட். அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம் அவர் வந்து ஒரு ஹி ஒன்ட் செட்டில் ஃபார் லெஸ். Vishwesh, I really admire the effort put in the film, and thank you so much for the opportunity, sir. And திரும்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஹியான், யூ டன் அ வெரி குட் ஜாப் பிரதர். அண்ட் ஹோப்பிங் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ் வித் த ஆடியன்ஸ். தேங்க்யூ சார். வணக்கம். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருவனாக தான் இங்கே வந்திருக்கேன். ரஹ்மான் சார் இந்த படத்தை நிறைய டேரக்டர்ஸ் போட்டு காமிச்சார். அந்த ஸ்டேஜில் எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த யூனிட்டை சேர்ந்தவரை நான் வந்திருக்கேன். ஐம் நாட் அ கெஸ்ட், ஐம் அ ஹோஸ்ட். அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் மீ an opportunity to work on this film. இந்த படத்தை அவர் செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைச்சு தயாரிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்காரு. பட் ஆக்சுவலாக செதுக்கியிருக்காரு. ஏன்னா அந்த படத்துடைய ஜேர்னி நான் கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் கட்லேருந்து அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஒரு ஷேப் எடுத்து அதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணார் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அண்ட் தட் வாஸ் இன்ஸ்பைரிங் ஆக்சுவலி. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் அ மியூசிக்கல். இட்ஸ் லைக் ஒரு சாங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம். அந்த சாங்ஸ் படத்தில் வந்து ஒரு நிறைய மீனிங் இருக்கிற ஒரு படம். அதாவது விவேக் சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் த சாங் ஷுட் சேஞ்ச் சம்படிஸ் லைஃப்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு அவர் எவ்வளோ யோசித்து அந்த சாங்கை பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸியாக அவர் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங் ஆல்சோ. ஸோ வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம். இட்ஸ் ஆஃப் பீட், இட்ஸ் குவர்க்கி. அட் த சேம் டைம் இதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் the actors are actors who will go on for the next 20 years, I think. So all the best and all the best for the film, sir. Thank you. ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீ என்ன அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன்னா, ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு நிறையா விஷயம் நம்மளுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் சொல்லி கொடுப்பாரு. வாழ்க்கையை சொல்லி கொடுப்பாரு, நல்ல பாட்டு தருவார். அவரோட பிஹேவியர் வந்து நம்மளை டேம் பண்ணும். நான் நிறைய இன்டர்வியூவோட சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆஸ்காரோட ஆகிற மியூசிக் டைரக்டர். நம்ம உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு எப்படியோ பாட்டு வேணும் அப்படி பாட்டு வேணும்னு பயமாக சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். சூர்யா சார், நான் நல்லா மியூசிக் போடுவேன் நம்புங்க அப்படிம்பாரு. அதெல்லாம் வேறு லெவலுங்க. அதை வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே அது வந்து லைஃப்பில் நிறையா லெசனை, அந்த ஒரு வார்த்தை வந்து நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும். சார் சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னார்ல, அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், வயசு தான் வித்தியாசம். அந்த மாதிரி என்றைக்குமே, அதாவது நிறையா பேர் சொல்லுவாங்க தன்னுடைய வெற்றியை தலைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெரி பியூர் அட் ஹார்ட். என்ன சொல்கிறது, கிரேட் சோல். அதுக்கு மேலே அதனால தான் ஒரு கிரேட் ப்ராடக்ட்ஸ் அப்படி வருது. அவரோட ஒர்க் பண்ணதும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுமே வாழ்க்கையில் வந்து மிக பெரிய அற்புதமான ஒரு தருணங்கள். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாருமே வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்தளவில்
மியூசிக் வந்து ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப நாள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு வந்து எடிட்டிங் எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டு சார் மூவியெல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருப்பார், வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஸ்டோரி எடிட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட அஜித் சார் கூட அந்த பைக் ரேஸு அந்த மாதிரிலாம் போகிறாரு இல்லையா, அந்த மாதிரி ரகுமான் சாருக்கு வந்து எடிட்டிங், ஸ்டோரி ரைட்டிங், அப்புறம் அது இப்போ வந்து டைரக்ஷன்லாம் கூட அப்படியே சிலதெல்லாம் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. சார் எங்கன்னா நீங்கள் ஆவிடில் எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரெக்ரியேஷன் அவருக்கு ஒரு இப்போ அந்த ஐன்ஸ்டீன்லாம் சயின்டிஸ்டாக இருக்கும்போது தனியாக போய் வயலின் வாசிட்டு வருவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனையும் ஒரு ரைட்டிங், ஸ்டோரி ரைட்டிங் எடுத்து பண்ணியிருக்காரு. அமேசிங் விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அந்த ட்ரீஸ் நடுவில் ஓடுறது, அப்புறம் அந்த ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை அப்படி வந்து எட்டி அதை பார்க்குறது, ஒரு அருமையான ஒரு நல்ல உணர்வு ஒன்று உள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆஷிக்கி 2 படத்தில் இருந்தக்கூடிய ஒரு டெண்டர்னஸ் இருந்தது. ஹீரோ ரொம்ப சூப்பராக இருக்கார் சார் சொன்ன மாதிரி. அப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு விஷயம் டவுட், அந்த தாரா சுத்தாரியாவை இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஷி லுக்ஸ் வெரி ப்ரிட்டி. மூவி ஹாஸ் அ வெரி நைஸ் எமோஷனல் கண்டென்ட்னு நினைக்கிறேன். சார் இல்லாட்டி 5 years லவ் பண்ணி எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டாக அவருடைய இசை வந்து உலகம் பூரா போன மாதிரி இந்த படமும் அவருடைய எழுத்தும் உலகம் பூரா போகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். உங்களுக்கு தெரிகிறதே ரொம்ப பெருமையான விஷயம்தான். உங்களோட ஃபில்மோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபில்ம் நீங்கள் ஒரு 1 song அப்படின்னு போட்டாலே 99 times போய் நாங்கள் பார்த்துருவோம். நீங்கள் 99 songs சார் டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியல. பட் நிச்சயமாக பல தடவை இது எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ you've produced the film also, there would have been options to release it in many other ways, but then you selecting to release this film in theaters gives us all hope. இதையே நம்பி இருக்கிறவங்க, தியேட்டர்ஸை நம்பி இருக்கிறவங்க, சினிமாவை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு மூவ் தான். ஸோ தியேட்டரில் வந்து 16th அன்னைக்கு இது பார்க்குறதுக்கு we're all very very keen. Thank you so much sir, and appreciate all your efforts and the new hero. அவரே எல்லாம் சொல்லிட்டாரு. I'll just convert and tell you sometime later now. But then all the best for everyone, and musicians and singers, everyone. I've just heard all the songs. எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸாக இருக்குது. லைக் ஆஸ் யூஷுவல் ரஹ்மான் சாரோட சாங்ஸ்னாலே லைக் ஹவு இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட், அது வந்து எல்லா பாட்டுலேயுமே வந்து தெரியுது. ஸோ ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட் சார். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் when I was born, generally இந்த டாய்ஸ்லாம் நம்ம மியூசிக் நிறையா கேட்போம். பட் ரியல் மியூசிக் நான் கேட்க ஆரம்பிச்சது வந்து காதலன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைரிங் பாயிண்ட் ஃபார் மீ. இதுதான் மியூசிக் அப்படின்னு வந்து நம்ம காதலன் தான் வந்து நான் எவ்ரிடே வீட்டில் போட அதுக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கு தான் டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரி நிறையா காமெடிலாம் பண்ணுவேன். ஸோ தட் வாஸ் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, when I was in school, in the KGs and during high school, everything, we're all big variants of Rahman sir. So on the cassette வந்து ரிலீஸ் ஆகும்போது இமீடியட்லி அது எங்கேயாவது ஒரு ஆள் பிடிச்சி இமீடியட்டாக அந்த கேசட்டை வந்து வாங்குவோம். ரஹ்மான் சாருக்கு மட்டும்தான் நிறைய கேசட் தேஞ்சு போய் ரிப்பீட்டாக 2-3 வாட்டி வாங்குற மாதிரி எனக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக நிறையா பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹேப்பன் ஒன்லி ஃபார் சார். In school we had an opportunity to go for a band contest where sir was the judge. So அவரை பார்க்கணுன்னு சொல்லி அந்த கான்டெஸ்ட்டில் சும்மா சேர்ந்தோம். And we went a long way in there, and sir encouraged us. And he gave me and another friend of mine, Leon, who's also a musician now, he gave us a keyboard. That was another inspiring fact to take up music in a serious way. And then the world was inspired when he got on stage in Hollywood. And இன்னைக்கு வந்து இந்த 99 songs வந்து அவர் இன்னமும் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு. இன்னும் எப்படி சொல்கிறது, புதுசாக ப்ரொடக்ஷன் உள்ளே போகிறான்னு சொல்லும் போது இன்ஸ்பைரிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் யங்ஸ்டர்ஸ் டு கீப் புஷிங் த லிமிட்ஸ். அண்ட் ஜென்ரலி அவரோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாலே நாங்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடுவோம். இதில் 15 பாட்டு 3 ஆல்பம் சேர்ந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். வி லவ் யூ. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஹான், விஸ்வேஷ்,
And I think all the singers and musicians in all these 15 songs. And Sir has a solid team. He has an awesome family as a team. So I think a big round of applause to all the wonderful team members who Sir has really mentored. Thank you, Sir, for inspiring us. We love you and we will love you forever. I'm stealing SK's lines on. I love you more than him, sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல. இங்கே வந்திருக்கிறது வந்து ஒரே ஒரு நேம் தான், அது ரஹ்மான் சார். he called me yesterday and I was like, okay, I'll be there. Simple, because I love him and I love his music. எல்லாருக்குமே தெரியும், you know, he's a star. But as a person, you inspired me a lot and you keep inspiring. I wish the very best for the whole team. Wishing the success for this film also. ஓகே, விக்னேஷ் சிவன் சொன்ன லைனை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் சார். நீங்கள் ஒரு சாங் பண்ணலே நாங்கள் ஒரு வருஷம் வச்சு கேட்போம். 99 சாங் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வருஷமே பத்தாது. ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் 99 சாங்ஸ். ஐ ஹேட் அ சான்ஸ் டு டப் ஃபார் இஹான். ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஹான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா மியூசிஷியனாக அவருடைய எவ்வளோ ஆல்பம்ஸ் நான் கேட்டிருக்கேன், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு கதை ஆசிரியராக அவருடைய அவருடைய ஸ்டோரியை வந்து படமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழில் என்னால் குரல் கொடுக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், த ஹோல் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அப்புறம் இஹான் அவங்க அந்த இன்ட்ரடியூஸ் ஆகிற ஹீரோயின், அதுக்கப்புறம் த டிரெக்டர் விஸ்வேஷ். I wish best of luck and I hope it's a huge blockbuster. நான் இங்கே வந்து ரஹ்மான் ஃபேன் கிளப் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன் நான். அண்ட் ஐ மீன் ஐ ட்ரூலி பிலீவ் இன் தட் ஐ ரெப்ரசன்ட் த ஃபேன் கிளப். அவரோட ஐ எம் இஸ் பிகஸ்ட் ஃபேன். அண்ட் ரஹ்மான் சார்னு நினச்சாலே எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வரும், அன்கண்டிஷனல் லவ். That's what all of us, all the fans of A.R. Rahman, you know, we have absolutely unconditional love for him and his music. So we always wish him only the best in life. So our 99 songs, I know how close it is to his heart, and I wish him all the very best for this project. And of course songs எல்லாம் வந்து of course it's amazing. அந்த ரெண்டு பாட்டு அந்த ஸ்க்ரீனில் போட்டாங்க. அப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு பாட்டு வந்து பாடினார். அந்த முதல்ல போட்ட ரெண்டு பாட்டு வந்து அதனோட சவுண்டும் அதுவும் என்ன குவாலிட்டி அது. we've been missing that for a long time now and it's so nice to you know, see all this and wish you all the very best. And standing with these stalwarts here, I feel really honored. Thank you. And Ihan, wonderful. All the very best to you and to the entire team. யுவான் சூப்பர்ஸ்டார், மியூசிக் டைரக்டர் சூப்பர்ஸ்டார் வந்திருக்காரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இஸ் அ சூப்பர்ஸ்டார். ஹீஸ் அ சூப்பர்ஸ்டார். Amazing to see the next generation and I learn from them. Yeah, I think your energy actually inspires me. I think when you get older, you will learn from the younger generation. And thank you, Srini, for all this stuff. I want to thank my family and my whole team. Amin actually said, நான் வந்து எதுக்கு தொந்தரவு பண்ண கொரோனா இருக்கு பாருன்னா, Daddy, call everybody. Call Rajinikanth, call Vijay. It's like, Summa Rani. So he made me call. And I think he's done a great job. I think he'll be a better PR person than me.